Hello friends, welcome to my channel. This video is sponsored by Educase. Educaseல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட், கோடிங் இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க எக்ஸ்பர்ட் மென்டர்ஸை வச்சு லைவ் கிளாஸஸ் ஆல்சோ நடத்திட்டுருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது இந்த கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இவங்க வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய காம்போ ஆஃபர்ஸ் ஆல்சோ இவங்க கொடுத்துட்ருக்காங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello friends, welcome to my channel. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேஸ்டியான பீஃப் கிரேவி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஸோ அதில் நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம பெரிய வெங்காயத்தில் உப்பு சேர்த்தும் போது நமக்கு சீக்கிரமாக பெரிய வெங்காயம் வதங்கிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தோட ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 3 தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம தக்காளியோட ராஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே அதோட ராஸ்மெல் எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே மட்டன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இதோட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பீஃப் ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பீஃப்க்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் மல்லித்தலை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு பெப்பருமே இதில் ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஒரு 4 to 5 விசில் நம்ம விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு
டேஸ்டியான பீஃப் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு 5 விசில் வந்து விட்டு எடுத்திருக்கேன். ஸோ பீஃப் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பீஃப் கிரேவி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஈஸியாக சிம்பிளாக வந்து இந்த ரெசிபி பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.